ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக் தாங்க. சோயாவில் ஒரு கட்லெட் பண்ண போகிறோங்க. உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்காமல் வெறும் சோயா வச்சு ஒரு கட்லெட் பண்ண போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுலில் சோயா எடுத்துருக்கேங்க, சோயா சங்க்ஸ். இப்போ சுடுதண்ணிக்கு நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ அதில் வந்து அது சோயாவை சேர்த்துடலாம். 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க, சோயா நல்லா ஊறிடுங்க. இப்போ எடுத்துடலாங்க. பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வடித்து எடுத்துடலாங்க. இப்போ வடித்து எடுத்தோடனே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா தண்ணி இருக்குங்க. ஸோ அதனால் நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று சுற்றுங்க, அரைஞ்சிடும். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாங்க. தேவையான மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இது வந்து ஒரு கிரிப்னஸ்க்காக சேர்த்துருக்கேங்க. அதே போல் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவை ரொம்ப சேர்க்க வேணாங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கட்லெட் ஷேப்புக்கு நல்லா செஞ்சு எடுத்துக்கலாங்க. வாங்க, நான் செஞ்சு எடுத்துட்டேன். இது போல தாங்க செய்யணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ மைதா மாவுங்க, சோள மாவு எடுத்துருக்கோங்க. அதுமாதிரி கார்ன்ஃப்ளாக்ஸை வந்து பொடி பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இது 3 வச்சு தாங்க கோட்டிங் ரெடி பண்ண போதும். இப்போ முதல்ல சோயாவை எடுத்துங்க, மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து சோள மாவில் ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாங்க. திருப்பி வந்து இதை மைதா மாவில் ஒரு டிப் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளாக்ஸ் நுணுக்கி வச்சுக்கோங்களே, அதில் நல்லா சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா இது பண்ணிக்கணுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோடனே அதில் சேர்த்துடலாங்க. ஸ்லோ குக்கிங் தாங்க, ஸ்லோவாக குக் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே வேகுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு கட்லெட். ஈவினிங் ஸ்நாக்கு கட்லெட் ரெடி ஆச்சுங்க. சோயா கட்லெட் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிக்குங்க. அதோட தக்காளி சாஸோடு வச்சு கொடுக்கும்போது சூப்பராகவே இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். பாய், தேங்க்யூ.